தனாவால போட்டியில ஜெயிச்சு கப்ப வின் பண்ணி தர முடியாது. அவளால இந்த போட்டியில ஜெயிச்சு கப்ப வின் பண்ணி தர முடியும். வின் பண்ணலனா நான் இப்ப வகிக்கிற அத்தனை பதவிகளையும் நான் ராஜினாமா பண்றேன். அண்ணா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? மச்சான், நீங்க என்ன மச்சான் கேள்விப்பட்டீங்க? அண்ணா, ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன்ல அந்த புவனேஸ்வரி முன்னாடி தனா ஃபைனல்ஸ்ல தோத்துட்டா தன்னோட எல்லா பதவிகளையும் ராஜினாமா பண்ணிட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு மாமா. அண்ணனை அப்படி சொல்ல வைக்கணும்னு அந்த புவனேஸ்வரி அத்தனை பேருக்கு முன்னாடி அவரோட ஈகோவை தூண்டி விடுற மாதிரி பேசியிருக்கா. அந்த புவனேஸ்வரி தான் இஷ்டத்துக்கு தனாவை பத்தி பேசுவா. அத கேட்டுக்கிட்டு என்ன அமைதியா வர சொல்றீங்க? அவளுக்காக உங்களோட அத்தனை பதவிகளையும் ராஜினாமா பண்ணணுமானே? அந்த நேரத்துல நான் அப்படி சொல்லலைனா தான்டா தப்பா இருந்திருக்கும். என் பதவியை யூஸ் பண்ணி தனாவுக்கு நான் ஃபேவர் பண்றேன்னு சொல்லி புவனேஸ்வரிய மேல பழி சுமத்துறான். தனாவுக்கு பதிலா வேற ஒரு பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றான். ஆனா தன்னோட திறமையில தான் முன்னுக்கு வந்தா. அதே மாதிரி ஃபைனல்ல ஜெயிச்சு கப்ப வின் பண்ணி தருவான்னு சொன்னேன். ஒருவேளை ஜெயிக்கலேனா என்ன பண்ணுவேன்னு அவ கேட்டா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தனா ஜெயிச்சு காட்டுவான்னு அவ மேல இருக்கிற நம்பிக்கையில தான்டா நான் சொன்னேன். அப்படி ஒருவேளை ஜெயிக்கலேனா நான் எல்லா பதவியில இருந்தும் ராஜினாமா பண்றேன்னு சொன்னேன். இதுல என்னடா தப்பு இருக்கு? ரகு, நீ எந்த பதவியிலேயே இருக்க கூடாதுன்னு தான் அந்த புவனேஸ்வரி தனாவை பயன்படுத்தி உன்னை தூண்டி விட்டு பேச வச்சிருக்கா. நான் அத பத்தி எல்லாம் யோசிக்கலமா. நான் குடும்ப விஷயத்துலதான் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். ஆனா ஸ்போர்ட்ஸ் விஷயத்துல எப்பவும் அவ நெருப்பாதான் இருக்கா. அவ மேல இருக்கிற நம்பிக்கையில தான் அந்த புவனேஸ்வரி கிட்ட நான் சவால் விட்டேன். இல்லண்ண, விளையாட்டுல வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம்தான். இருந்தாலும் தனா கிரவுண்ட்ல இருக்கும்போது தோல்விய பத்தி அவ யோசிக்கவே தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு